ஹாய் விவர்ஸ், மூராவை வெடிவைக்க சொன்ன நந்தினியை அங்கிருந்து கூப்பிட்டு போறதோட போன எபிசோட் பார்த்திருந்தோம். இந்த எபிசோட்ல மூரா இந்த ராட்சசன் யாருன்னு உன் பொண்ணுக்கு பதில் சொல்லலையா, நான் சொல்லட்டுமா, நீ என்னென்ன கொடுமை பண்ணலாம் நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு அவனுக்கும் ரொம்ப கோபம் வருது. அந்த கோபத்தை வெளிக்காட்டிக்காம அமைதியா இருக்கான். உன்னை அழிக்கிறதுக்கு என் மகன் சந்திரகுப்தன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேரை செதுக்குனதை காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம மூரா தொடர்ச்சியா அவனை திட்டி தீக்கிறதும் சாவறதையும் கேட்டுட்டு நந்தினிக்கு கோவம் வருது. நந்தினிக்கு கோவம் வந்து அந்த செதுக்கி வச்ச பேர்ல மண்ணை தூக்கி மறைச்சிட்டு இனிமேல் எங்க அப்பாட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அவங்க கிளம்பின உடனே மூரா சொல்றாங்க, ஒரு பெரிய புயல் வந்துன்னா செதுக்கி வச்சது தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே ஒரு புயல் காத்து அடிச்சு சந்திரகுப்தன்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த காட்சியில அரண்மனையில அவந்திகா அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள்னால பத்மநாபனுக்காக காத்திருக்காங்க. ஆனா பத்மநாபன் வந்த உடனேயே இன்னைக்கு அவமானப்பட்டு வந்தியா, நானும் என்னைக்கு உன்னைய ஊரா மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்கணும், ஆனா நான் உன்னைய நம்பி இருந்தது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இது அவந்திகா பண்ண உடனே இவனுக்கு கோபம் வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். சொன்னதை கேட்ட உடனே உன்னால கொல்ல முடியாது, உனக்கு நான் 9 மகளை கொடுத்துருக்கேன், இது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணை கொடுத்துருக்கேன், என்னை நீ கொன்னேன்னா உன் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும், அதை பார்த்துட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதுங்கிறான். இது மட்டும் இல்லாம மூரா சொன்ன மாதிரியே நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன் பொண்ணு மூலியமா தான் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிடுறாங்க. இருந்தாலும் அவன் அடங்கல, சவத்துக்கு மேல சவமா வாங்கிட்டு இருக்கான். அடுத்த காட்சியில அரண்மனை இருந்த வீரர்கள் நந்தினி பிறந்த நாளுக்காக வரி செலுத்துறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. வரிக்கு செலுத்தலைன்னா தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு மக்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த கூட்டத்துல சந்திரகுப்தரோட வளர்ப்பு அம்மாவும் அப்பாவும் நிக்கிறாங்க. அடுத்த காட்சியில காட்டு வழியில மகன் நாட்டோட மந்திரியும் சேனாதிபதியும் வீரர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல சந்திரகுப்தரும் அவர் நண்பர்களும் மரத்து மேல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரகுப்தர் செய்கை காமிச்ச உடனே அவர் நண்பர்கள் கைத்தை இறக்கி விடுறாங்க. அவர் தலைகீழா வந்து சேனாதிபதியோட வாளை உருவுறாரு. அதே நேரத்துல 2 வீரர்களோட வாளையும் உருவிடுறாங்க, தேச்சனியும் எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பழக்குழையும் எடுத்துறாங்க. இதை பார்த்த மந்திரி கோழைகள் தான் மறைஞ்சிருந்து தாக்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரகுப்தர் மேல இருந்து குதிச்சு நாங்க கோழைகள் இல்ல வீரர்கள் தான் அப்படி சொல்லிட்டு 2 வாளோட வந்து குதிக்கிறாரு. இதை பார்த்த வக்ரநாஸ் தளபதி இவரை தாக்க வர்றாரு. ஆனா அவரை தடுத்து நிறுத்திட்டு மந்திரியும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சந்திரகுப்தர் கேட்கிறார். இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.